டேய் பாத்தியாடா, நம்ம காதுலயே இவன் பூ சுத்துறான். இதுல ஏதோ விவகாரம் இருக்கு போல இருக்கு. நான் கேட்டுட்டு வரேன். டேய் பிரசிடண்ட் ஐயாவுக்கு போட்ட வணக்கத்தை போடுறா பாப்போம். நானும் மயக்கடிச்சு கீழே விழுறானு பாப்போம். ஓடுறா ஓடுறா வணக்கத்தை. ஓடுறா வணக்கத்தை. ஓடுறா ஓடுறா. வணக்கம். ஐயோ வணக்கம். ஏய் காய்குட்டி, இங்க பார், என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உன் எலுமிச்சம்பழ நேரத்துக்கு ஏத்த மாதிரி கடை கடையா ஏறி இறங்கி அலைஞ்சு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏய், இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். போய் இந்த புடவை கட்டிட்டு ஒரு டம்ளர் பாலோடு வந்துரு. இந்தா. என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதமா? இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல வியாழக்கிழமை. இந்தா கட்டிட்டு வா. என்னங்கடா அந்த பொம்பளைங்க, அவன விரதமா? ஆமா, நானும் பாக்குறேன். ஒரு பேனாவை கையில எடுத்துக்க வேண்டியது, ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு 48 மண்டலம் 68 மண்டலம் எழுதிட்டே இருக்க வேண்டியதானே? இத பாரு காயத்ரி, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இந்த அம்மன் கோயில் விரதம் எல்லாம் அப்புறமா வச்சுக்க. நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். புடி. உனக்கு நல்ல நாள் தெரியாது, கெட்ட நாள் தெரியாது. பேசாம நம்மன் சாமியை கட்டிட்டு அழுக வேண்டியதானே? உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. ஏய் குட்டி கண்ணா, உனக்கு என் மேல என்ன கோபம்? என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எதா இருந்தாலும் எல்லா நாளைக்கு இப்படிக்கு காய்க்குட்டி. வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா. தம்பி கொஞ்சம் நில்லு. ரொம்ப நன்றிங்க, நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுப்பா. ஜமீன்தார் வீடா? அவங்க வீட்டுல தான் வேலை செய்யறேன். வாங்க கூட்டிட்டு போறேன். சரிப்பா. தம்பி, சிகரெட் பத்த வைக்கணும், தீப்பெட்டி தான் வாங்கி கூட. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுப்பேட்டையில இருந்து வரேன். பத்த வைக்க வந்திருக்கீங்களா? இங்க யாரும் தீப்பெட்டி தர மாட்டாங்க. என்ன ஊர் அது? ஊருக்கு ஏத்த மாதிரிதான் அந்த பையனா இருக்கான். ஆமாடா தம்பி, ஜமீன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள, அந்த பொண்ணு எப்படி? காயத்ரி அக்காவை கேக்குறீங்க? தங்கம்னா தங்கம், சுத்த தங்கம். ஏன் கேக்குறீங்க? அந்த தங்கத்தை கொஞ்சம் ஒராசி பார்க்கலாமேன்னு தான். டேய், யாருடா நீ? ஓ, ஜமீன்தார் அம்மாவா? வணக்கம்மா. ஒரிஜினல் ஜமீன்தார் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இங்க டூப்ளிகேட் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இப்பலாம் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் மவுஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேய், யார் நீன்னு கேட்டல?
என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பான்னு சொல்றதுக்கு நான் என்ன சூப்பர் ஸ்டாரா? அவர் படம் ரிலீஸ் ஆனா பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குற சாதாரண ஆடியன்ஸ்மா. சரி சரி எம்மாடி, உன் மவனை கொஞ்சம் கூப்பிட. நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு இருக்கோம். வந்துட்டார நம்ம ஹீரோ. ஏய், யாரா நீ? நானா வில்லம்பா. நீ ஹீரோனா நான் வில்லன் தானே? குரல்லையே தெரியுது. ஆனா அது ஒண்ணு இல்லப்பா. உன் ஹீரோனை வர சொன்னு வச்சுக்க, கதவசனத்தை சுருக்கமா சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு வந்த மேட்டரை முடிச்சு போலான்னு பாக்குறேன். கூப்பிடு. கூப்பிட மாட்டியா? சரி நான் கூப்பிட்டுக்கிறேன். காயத்ரி, காயத்ரி. என்னங்கடா இது வம்பா போச்சு? யார் வந்தாலும் யாருன்னு கேட்ட என்ன அர்த்தம்? அது சரி, யார் வேணாலும் கேட்கலாம். நீ கேட்கலாமா காயத்ரி? அது என்ன செய்கையில பேசுற? ஊமி ஆயிட்டியா இல்ல ஊமி ஆக்கிட்டாங்களா? ஓ, வெள்ளிக்கிழமை மௌன விரதம். யார் சித்தியவன்? ஏய், என்னடா வேணும்? தம்பி கத்தாத, ஒரு முக்கியமான பர்சனல் மேட்டர். இத பார்த்துட்டு அப்புறம் பேசு. இது பர்சனல் மேட்டர் தானே? ரொம்ப ரொம்ப பர்சனல் மேட்டர் இல்ல? எனக்கும் உன் பொண்டாட்டி காயத்ரிக்கு ரொம்ப நாளா பழக்கம் இருந்துச்சு. பழக்கம் அப்படி இப்படி பழக்கம் இல்ல, எக்கச்சக்கமான பழக்கம். அப்படி ஒரு நெருக்கம். ஏன் இப்ப இத சொல்ல வந்தேன்னா, போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இனி இது தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்க, என் வீட்டுல பிரச்சனை வந்துடும்ல. அதனாலதான் இனி இந்த தொடர்பே வேணான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்ல காயத்ரி? கரெக்ட் தானே? சரி, அதை விடு. இது என்னது? நீயே பாரு. இந்தாப்பா, இது உங்க அம்மா போட்ட மோதிரம் மாம. நீ ஆசையை காயத்ரிக்கு போட்ட, காயத்ரி ஆசையை எனக்கு போட்டுச்சு. இது நான் போட்டு போன பிரச்சனை இல்ல. ஆனா திடீர்னு என் புது பொண்டாட்டி என்ன ஏது யார் போட்டதுன்னு கேட்டா தேவையில்லாம வீட்டுல குழப்பம் வரும்ல. எனக்கு வேணாம்ப்பா, இந்தா நீயே வச்சுக்க. அடடா, என்ன பிரமாதமா நடிக்கிற உன் பொண்டாட்டி. பேசாம ஆஸ்காருக்கு அனுப்பேன், அவார்டாவது கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெட்டரு இன்னைக்கு காலையில உன் அருமை பொண்டாட்டி எனக்கு கொடுத்தது. படிக்கிற கேளு. ஏய் குட்டி கண்ணா, உனக்கே என் மேல கோபம். என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எனக்கு வெக்கமா இருக்கு, நீயே படிச்சுக்கப்பா. அப்பாடா, நம்ம சீன் முடிஞ்சது. வரட்டுமா? காய்குட்டி, காய்குட்டி, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாளா பழகிட்டு கடைசியா பிரியும் பொழுது மனசுக்குள்ள சோகமான மியூசிக் எல்லாம் கேக்குது. உனக்கு கேக்குமே? வரட்டுமா? வில்லன், கொஞ்சம் நில்லுங்க. சித்தி, நம்ம தெற்கு தோட்டத்துல இந்த வருஷம் முந்திரி போடலாமா? தெற்கு தோட்டத்துல முந்திரி விளையாதுப்பா. முயற்சி பண்ணி தான் பாப்போமே. நம்ம தோட்டத்தை பத்தி எனக்கு தெரியாதே என்ன? மகேந்திரா, அண்ணே, போய் சிகரெட் வாங்கிட்டு வா. என்ன சிகரெட்டா? என்ன கிண்டலா? நீங்க ஒண்ணும் சிகரெட் குடிக்க மாட்டீங்க. ஏய், சொன்னது சைடா. அண்ணே பேசாம இருங்கண்ணே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிரதர், நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி அதான்ப்பா, உன் புது பொண்டாட்டி. அவளை பத்தி உனக்கே தெரியாத ரகசியம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னது? என் பொண்டாட்டி பத்தியா? எனக்கு தெரியாதா? அதான்டா, தோட்டத்தோட வளத்தை பத்தி இவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய குணத்தை பத்தி இந்த சின்ன பையனுக்கு கூட தெரியும். ஒரு வாரம், ஒரே வாரம் வாழ்ந்தோடைய குணத்தை பத்தி உனக்கு தெரியும்னா, என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாத? புள்ளை எப்படின்னு பெத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. கத்துக்கிற பசங்களை பத்தி வாத்தியாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கட்டின பொண்டாட்டிய பத்தி ஒரு புருஷன் தெரியாம இருந்தான்னா அவன் புருஷனே இல்ல. ஏய், நான் அவ புருஷன்டா. என்ன புரியுதா? போராஜா, போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ. நான் சொல்றேன். சாரி ஜென்டில்மேன், போடா.
போடா. ஏய் கிளம்பிட்டாரு. என்ன பத்த வைக்க போறியா? இங்கெல்லாம் அப்படிதான். புது பட்டிக்கெல்லாம் தீப்பெட்டி கிடைக்காது. உங்க ஊருக்கு போய் நீயே பத்த வச்சுக்கோ. போ தம்பி, சீக்கிரமா போ.